வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். கடவுள் இருக்கிறார் என்றும் இல்லை என்ற விவாதங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இருக்கிறார்னு சொல்கிறவங்க அதுக்கு தகுந்த ஆதாரங்களை வாதங்களை எடுத்து வைக்கிறாங்க. இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கும் அதுக்கு நிகராக அவங்களும் சில வாதங்களை எடுத்து வைத்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த விவாதம் நீண்டு கொண்டே போகிறது. இதை பற்றி சொல்லுகிற ஆய்வாளர்கள் சொல்லுகிற ஒரு அழகான ஸ்டேட்மெண்ட் என்ன தான், நிறைய நூல்கள் வருது. கடவுள் இருக்கிறாரா இல்லையா, கடவுள் எங்கே இருக்கிறார், எது கடவுள் அப்படிங்கிற மாதிரி நிறைய நூல்கள்லாம் இருக்கும். அந்த நூல்களெல்லாம் படிக்கிற பொழுது இது மாதிரியான பல்வேறு தகவல்களை நான் அறிந்து உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு செய்தி சொல்லுவாங்க, கடவுள் இருக்கிறான்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க வாதாடும்போது அவங்க மனசுக்குள்ளே ஒருவேளை இல்லையோ அப்படிங்கிற சின்ன டவுட் இருக்குமா. இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களும் வாதாடும்போது அவங்களுக்குள்ள ஒருவேளை இருப்பார் போல் இருக்குது அப்படிங்கிற சின்ன டவுட் இருக்குமா. இந்த டவுட் இருக்கிறதுனால தான் இந்த விவாதம் நிறைவடையாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே ஒவ்வொருவரும் கடவுளை அறிந்து கொள்ளுகிற முயற்சி என்பது வேறு, உணர்ந்து கொள்ளுகிற முயற்சி என்பது வேறு. அறிந்து கொள்ளுகிறவனுக்கு தான் ஆதாரம் தேவை, உணர்ந்து கொள்ளுகிறவனுக்கு தனிப்பட்ட அனுபவம் இருந்தால் போதும் இல்லையா. இது தொடர்பாக ஒரு நகைச்சுவை துணுக்கு மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. ஒருத்தன் ரஷ்யாவிலேருந்து விண்வெளிக்கு போயிட்டு வந்தானாம். போயிட்டு வந்தவுடனே அவனுக்கு ரஷ்யாவில் பெரிய பாராட்டு விழா நடத்தும். அந்த கிரெம்ளின் மாளிகைக்கு முன்னால், ரஷ்ய அதிபருக்கு முன்னால் அந்த பாராட்டு விழா நடக்குது. பாராட்டு விழா தொடங்கும்போது அந்த அதிபர் வந்தார்ல, இந்த விண்வெளி வீரன்ட்ட போய் மெதுவாக கிட்ட, இந்த விண்வெளிக்கு போகிறேன்னு சொன்னீங்களே, கடவுள் மேலே தானே இருக்கிறாரு, விண்வெளிக்கு போனப்போ கடவுளை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டாராம். உடனே இவன் ரொம்ப பெருமைக்காக இல்லைன்னு சொன்னால் நம்மளை தப்பாக நினச்சிடணும். ஆமாம்மா பார்த்தனே கடவுளை அப்படின்ட்டானா. உடனே பார்த்தீங்களா, வெரி குட். ஆனால் இது கம்யூனிஸ்ட் நாடு, இங்கே கடவுள் இல்லைன்னு தான் நாங்கள் சொல்லினுக்கிறோம். இருக்கிறாருன்னு தெரியும், ஆனால் நீங்கள் பார்த்தேன்னு தயவுசெய்து இங்கே மீட்டிங்கில் சொல்லிடாதீங்கன்ட்டான். சரி, இவனும் அதே மாதிரி கம்முன்னு இருந்துட்டான், சொல்லலை. கொஞ்ச நாள் கழிச்சு அவனுக்கு இத்தாலியில் ரோம் நகரில் அந்த போப்பாண்டவர் விழா, அந்த ஊரில் பாராட்டு விழா நடந்துச்சான். அந்த பாராட்டு விழா தொடர்பு ஒரு மத குரு அங்கே வந்து நீங்கள் மேலே போனீங்களே கடவுளை பார்த்தீங்களா அப்படின்னு இவனுக்கு இந்த ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஞாபகம் வச்சு, அங்கே வாங்க இல்லைன்னு சொன்னாங்களேன்ட்டு இங்கே வந்து நான் பார்க்கல, அங்கே கடவுளெல்லாம் பார்க்கல. ஒன்று அவர் சொன்னான், ஆமாம் அவர் இல்லைன்னு எங்களுக்கு தெரியும், ஆனால் இருக்கிறாருன்னு சொல்லி தான் நாங்கள் இங்கே பழப்பு நடத்திருக்கிறோம், தயவுசெய்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இருக்கிறாருன்னு சொல்லிடாதீங்க நான் அப்படின்னு சொன்னார். இப்படி இது ஒரு ஜோக், ஒரு சின்ன நகைச்சுவை துணுக்கு. கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்கிற விவாதத்தை விட அவர் இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஏதோ வகையில் உணர்த்தி கொண்டிருக்கிறார். அந்த அனுபவம் எனக்கு வருகிற வரை இந்த ஆய்வு தொடரும். அந்த அனுபவம் வந்த பிறகு அதை பற்றி விவாதம் முடிந்துவிடும். எனவே கடவுளை அறிந்து கொள்ள ஆசைப்படுவதை விட உணர்ந்து கொள்ள ஆசைப்பட வேண்டும். கடவுளே, நீ இருப்பதை எனக்கு உணர்த்துகிற வகையில் ஒரு அனுபவத்தை எனக்கு கொடு என்று கேட்பதுதான் சரியான புரிதலாக இருக்கும் என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம்.